அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை சிக்கன் ரொம்ப சிம்பிளாட்டு, அடுத்து வந்து ஒரு ரசம் அதுவும் ரொம்ப ஈஸியாட்டு செஞ்சிடலாம். இப்போ இது 2 தாங்க இன்றைக்கி நான் வந்து செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 2 துண்டு பட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு சின்ன துண்டு ஜாவித்திரி சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 ஏலக்காய், 3 லவங்கம், 3 கிராம்பு, அதாவது 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, அடுத்து 2 துண்டு, ஒரு ஸ்டார் பூவில் 2 துண்டு எடுத்துக்கோங்க. ஸ்டார் பூ வந்து முழுசு இல்லை, அந்த முழுசில் 2 சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு இதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கணும். இது ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை முதல்ல இதை வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்து கூட பொடி பண்ணிக்கலாம், எப்படின்னாலும். இப்போ இது பொடி பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி செய்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். அதே பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 கேஜி சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கணும். இப்போ ஒரு கப் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. இதில் கிரேவியெல்லாம் இருக்காதுங்க. இது வந்து நல்லா ட்ரையாக நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரசத்தோடு சேர்த்து. இப்போ தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணியிலேட்டு இது வந்து ஒரு 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு சேர்த்துட்டு நல்லா இந்த சிக்கன் வந்து வேகணும். இந்த தண்ணியிலே நல்லா வேக விட்டுடணும். இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடணும். அந்த மாதிரி வேக விட்டுக்காங்க. இது கிரேவி இல்லாமல் நல்லா ரச சாதத்தில் வச்சு சாப்பிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். அடுத்து 2 காஞ்ச மிளகாய் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இன்னும் பச்சை மிளகாய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நீளமாட்டம் இல்லை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க அந்த சீரகம், மல்லி அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 5, 6, 7, 8 நிமிஷம் வச்சுட்டு இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா அந்த எண்ணெயிலேட்டு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். அந்த எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கணும். அடுத்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் வந்து நல்லா காரமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் கம்மினா ஒரு ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா எல்லாம் கிண்டிட்டு கடைசியாக வந்து மல்லித்தலை தூவி இதை இறக்கிடலாம். இது வந்து ரச சாதத்துக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ட்ரை சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து வந்து ரசம் எப்படி செய்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரசமும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நான் வந்து ரசத்துக்கு வந்து ஒரு 7 பல் பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன், ஒரு 3 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்து வந்து கொஞ்சமாக மல்லி இலை. இப்போ இது எல்லாத்தையுமேட்டு மிக்சியில் கொடுத்து 1-2 பல்ஸ் மூடில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து வந்து ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நான் எடுத்து நல்லா ஊற வச்சுட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த ரசத்தை தாளிச்சிடலாம். இப்போ அதே பேன் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு, சின்ன வெங்காயம் அதை வந்து சேர்த்துக்கணும். அதை சேர்த்துட்டு ரொம்ப வதக்கக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். அது ரொம்ப வதக்கிட்டால் ரசம் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. எண்ணெயில் ரொம்ப இது வதங்கிட வேண்டாம். லைட்டாக வதங்கினதும் இதில் புளிக்கரைசலை வந்து நான் வந்து ஊற்றிடுறேன். இப்போ வந்து
அடுத்து அதே அளவு தண்ணி வந்து ஒரு கப்பு ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரசம் வந்து கொதிக்கக்கூடாதுங்க, பொங்கி வரணும். பொங்கி வரும்போது ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிடணும். இது பொங்கிருச்சு, அதாவது கொதிச்சிருச்சுன்னா ரசம் வந்து நல்லா இருக்காது. அது பொங்கும்போது ரசத்தை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த ரசத்துக்கும் அந்த சிக்கனுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்